ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ரைடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்ட்லேருந்து நமக்கு கொடுத்த ஹெல்மெட்டை நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி புதுசாக எடுக்கும்போது இந்த ஹெல்மெட் நமக்கு கொடுத்தாங்க. இந்த ஹெல்மெட் தான் மாலின் ஸ்கிரான் வாங்கணும் இல்லையா, அதுக்கு இந்த ஹெல்மெட் கொடுத்தாங்க. இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். வாங்க, பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம இந்த ஹெல்மெட்டு வந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு கொடுத்தாங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 3000 ரூபா அதோட விலை வருது. நமக்கு 2 ரூபா கன்செஷன் பண்ணாங்க. 1000 ருபீஸ் தான் நான் கொடுத்தேன். இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அங்கேருந்து எடுக்கும்போது வாசனை மியூசியம் போகுது. சூப்பராக இருக்குது. அருமையான ஹெல்மெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க, ஒயிட்டு க்ரீனு அப்படி நியூ பீஸ். நம்ம ஆளுங்க உயிருக்கு பயந்துட்டு சும்மா அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்குறாங்க. எனக்கு 2 டைம் ஆக்சிடென்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி இன்னொரு வண்டி வாங்கும்போது ஹெல்மெட் எனக்கு கொடுத்தாங்க. சூப்பர் ஹெல்மெட். இந்த மாதிரி ஹெல்மெட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த ஹெல்மெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹெல்மெட் அடிக்க தாடையெல்லாம் உடஞ்சிடும், இன்னுத்துக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் மக்களே காசுக்காக பார்க்குறீங்க, உயிர் சேஃப்டியை பாருங்க. 2 டைம் ஒன்று இருக்கிறேன், ஹெல்மெட் உடஞ்சி போச்சு. ஓரளவுக்கு காயம், பெருசாக ஒன்றும் காயம் கிடையாது. இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங் மிஷின் சுத்தமாகவே தெரியாது. வண்டி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு கம்பெனியில், பேர் சொல்லுறதுனால. நான் ராயல் என்ஃபீல்டு ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ராயல் என்ஃபீல்டான குவாலிட்டி தான். அதனால தான் உங்களுக்கு அந்த கம்பெனி பேரை நான் சொன்னேன். அந்த அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேஃப்டி அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சேஃப்டி இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்து குவாலிட்டியாக போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சேஃபு, சுத்தமாக விளையாது. இங்கே பாருங்க, அந்த சுத்தமாக விளையாது. இது மேலே ஏர் சர்க்குலேஷன் போகிறதுக்காக என்ன போட்டிருக்காங்க. இது பாருங்க, வர வாய்க்குள்ள காற்று போகுது, உள்ள பனி வருது, எதுவுமே ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால் மக்களே, போலீஸுக்கு பயந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குவாலிட்டி கம்மியாக வந்து ஹெல்மெட் வாங்குறாங்க. இப்படி குவாலிட்டி கம்மியாக ஹெல்மெட் வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியாக வந்து ஹெல்மெட் வாங்கி போட்டுருக்கீங்க மக்களே. அதனால் தயவுசெய்து யாரும் வாங்காதீங்க. நல்ல குவாலிட்டியாக கூட 500 ரூபா போனாலும் பரவாயில்ல. சில பேர் ஃபைன் கட்டுறாங்க, 1000 ரூபா 1500 ரூபா ஃபைன் கட்டுறாங்க. இந்த ஃபைன் கட்டுறதுக்கு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிட்டு பாருங்க. சரிங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா லடாக் போகிறதுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு ஹெல்மெட் நான் வாங்கியிருந்தேன். அதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறேன், காமிச்சிருக்கேன். இந்த கம்பெனி பாருங்க, ஸ்டீல் பேக். இது நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக தான் நான் வாங்கினேன். ஏன்னா நம்ம வண்டி வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்ததுனால, அந்த ஃப்ரீயாக நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுனால அந்த ஹெல்மெட் நான் வந்து 1000 ருபீஸ் மட்டும் கொடுத்து அந்த ஹெல்மெட் கொடுத்தாங்க எனக்கு. இந்த ஹெல்மெட் வந்து நான் செப்பரேட்டாக நான் வந்து லடாக் போகிறதுக்காக நான் ஹெல்மெட் வாங்கினேன்.
ஆஃப் ரோட் ஹெல்மெட் இது காடி ஜஸ்ட் ஒரு பீஸ் காடி கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் ஸ்டீல் பேக் எப்படி வருங்க அப்படியே மிரட்டுதுங்களா? ஓகே ரொம்ப பாருங்கள் ஸ்பான்சர் இருக்குது. ரொம்ப ஒரு சேஃபான ஹெல்மெட்டுங்க. அந்த ஃப்ரீ ஹெல்மெட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பாருங்க உள்ளே வந்து இன்னரில் தண்ணி நம்ம கூலிங்காக இருக்கணுங்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.